சரத் தான் இதுக்கு மெயின் காரணங்கிறது நல்லா தெரியும். தள்ளிதான் நிக்குது. அங்க பாரு இந்த ஹோ இல்லாதி இத்துனி ஏலமு மாபைன ஐதீஹிம் வமா ஹல்ஃபஹும். நினைக்கிற மாதிரி சாதாரண பிரச்சனை இல்லை சரத்தில். கண்டிப்பா சவுண்ட் இருக்கு. என்ன பண்றீங்க? இப்போ ரீசெண்டாக ஒரு டார்ச் லைட் பர்ச்சேஸ் பண்ணேன், எக்ஸ்ட்ரா இன்கம் வச்சு. எப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம்? அதுவா, பினோமோன்ற ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணது. பினோமோ வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். அதில் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு உங்களோட ட்ரேடிங் ஜர்னியை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றி நான் வீடியோவில் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உள்ளே போகலாம். நைட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அண்ணா உள்ளே போய் ஆன் பண்ணலாம். லைட்லாம் அது வரைக்கும் ஆன் பண்ணாதீங்க. இது வேணாம் அவனை பற்றி பேச வேணாம், வாங்க. ஆனால் இவ்வளோ முள்ள வளர்ந்து போயிருக்கு. எப்படிதான் அதுக்குள்ளே பூந்து போக போகிறோம்? ஃபாஸ்ட்டாக உள்ள வந்துருங்க. பூச்சி தேங்க்யூ. எதுவும் தெரியல, உள்ள போனாதான் தெரியும். கைஸ் வந்துட்டோம் என்ட்ரன்ஸ்க்கு. மாமியா வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. கேமரா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஜிம் வீடியோ. இந்த இடத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். பட் இவ்வளோ நாள் கழிச்சு மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் வருவேன் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இந்த இடம் நான் வர வச்சிருச்சு. இப்போதான் எனக்கு இந்த எக்ஸைட்மெண்ட் ஆர்வம்லாம் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஜிம் மட்டும் தான் இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம ஜிம் மன்னன் எக்ஸ்க்ளூசிவா கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ அண்ட் ரன்னிங் ராகுல், குண்டு குழந்தை, நான் 4 பேர் சேர்ந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். டூம் எம்பையரா இருந்த இது இப்போ ஜின் எம்பையரா மாறி இருக்கு. ரொம்பவே நர்வஸாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஜின்னோட ஆக்டிவிட்டியை நம்ம கேப்சர் பண்ணோன்றதுனால ரொம்பவே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு சுத்தமா ஐடியா இல்லை. இந்த இடத்துக்கு எப்போ வந்தாலும் ஏதாவது ஒன்று பயங்கரமா நடக்கும். இன்னைக்கு எதுவும் நடக்காம கூட போகலாம், இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததை விட ஹெவியா கூட நடக்கலாம். எது எப்படியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். இந்த இடத்த ஆல்ரெடி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரியான இடம், இது பின்னாடி இருக்க வரலாறுலாம் என்னதுன்னு. இன்கேஸ் இந்த இடத்துல நாங்கள் எடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா டூம் எம்பையர் சிம்பிளி சரத்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே அந்த வீடியோஸ்லாம் வந்துடும். அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா தான் இந்த இடத்த பற்றின புரிதல் உங்களுக்கு வரும். இது எவ்வளோ பெரிய பயங்கரமான இடம்னு உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப பேசாம நேரம் நம்ம எக்ஸ்ப்ளோரிங் ஆரம்பிக்கலாம். எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி டக்குன்னு பினோமோ பற்றி பார்த்துடலாம். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், உங்களோட ட்ரேடிங் ஜர்னியை நீங்கள் பினோமோவில் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க, இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த டெமோ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் மணி இருக்கும். அந்த மணியை வச்சு நீங்கள் ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம், சார்ட் அனலைஸ் பண்ணுறது கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. நீங்கள் டெமோ அக்கௌண்ட் வச்சு நல்லா லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு அப்புறம் ரியல் அக்கௌண்ட்டுக்கு சுவிட்ச் ஆகலாம். இப்போ நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ரியல் அக்கௌண்ட் போயிடுறோம். இப்போ நான் உங்களுக்கு லைவா ஒரு ட்ரேடிங் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் ரியல் அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடணுமோ போட்டுக்கலாம். ஸோ நான் அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறேன்.
நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரேடிங் சிக்னல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுறது மூலிமா இது எப்படி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது, அதோட ப்ராபபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு அந்த சிக்னலே காட்டி கொடுக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் தான் அதெல்லாம் முடிவு எடுத்து ட்ரேடிங் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம அதையே ட்ரை பண்ணலாம் சிக்னல்ஸ் வச்சு. ஸோ இப்போ இதில் கீழே போகணும் இண்டிகேஷன் காட்டுது. ஸோ நம்ம டவுனை கிளிக் பண்ணுவோம். சூப்பர் கைஸ், நம்மளோட ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்த மாதிரி இப்போ நமக்கு ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. ஆனால் நம்ம ட்ரேடிங் சிக்னல்ஸோட உதவியோட தான் இதை பண்ணோம். சூப்பர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டன்ட்டாக வித்ட்ராவும் இதில் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் காட்டுறேன். ஸோ உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே ஃபில் பண்ணிங்கன்னா உடனே அடுத்த செகண்டில் வித்ட்ரா ஆகிடும். அண்ட் இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூபிஐ, பேடிஎம் எதோ ஒன்றா யூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ராக் ஆஃப் ஃபார்ச்சூன் 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேடிங் ஈவெண்ட் நடக்க போகுது. அதுவும் அன்டில் ஆகஸ்ட் 31 வரைக்கும். இதோட டாப் பிரைஸ் புல்ல என்ன வச்சிருக்காங்கன்னா மெர்சடிஸ் பென்ஸ். அது மட்டும் இல்லாமல் 101 வேல்யூபிள் கிஃப்ட்ஸும் இதில் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா iPhone 15, சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா, அது மட்டும் இல்லாமல் PS5, அப்புறம் MacBook Air, இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. இந்த ஈவென்ட் பத்தி பினமோட மெயின் பேஜ்ல கொடுத்திருக்காங்க. நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். கைஸ், இது எல்லாத்துக்கும் மேல இதுல எப்பவுமே ஆஃபர் இருந்துட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்க ஃப்ரெண்டை இன்வைட் பண்றீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் $10 to $20 கிடைக்கும். கைஸ், இது எல்லாத்துக்கும் மேல இந்த வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு கூப்பன் கோட் இருக்கு, ஸ்கிரீன்ல வரும், சிம்பிளி சரத். இந்த கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் டெபாசிட் அப்ப 2x போனஸ் கிடைக்கும். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் உங்களோட ட்ரேடிங் ஜெர்னியை ஹாப்பியா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரு ఎవరు ஏன் சரத்து சின்ன ஆக்டிவிட்டின்னு சொன்னீங்க, அது என்னன்னு முழுசாக சொன்னாதானே. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த பில்டிங்கை ஃபுல்லாக 360 டிகிரியில் சுற்றி பார்ப்போம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி. ஏன்னா இந்த இடத்துல நிறைய எக்ஸ்ட்ரீமான ஜின் ஆக்டிவிட்டிஸ் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கான். நம்ம போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து அதுக்கப்புறம் நிறைய சம்பவம்லாம் இருக்குது. சில பேர் இறந்தே போயிருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் ஜின்னோட என்ட்ரிக்காக. பார்ப்போம். அவங்க என்னதான் சொன்னாங்க அதையா சொல்லு. நமக்கும் புரியும், எனக்கும் தெரியல, ஆடியன்ஸுக்கும் புரியாது. எப்பவுமே நம்ம ஒரு படப்படப்புல இருக்க வச்சிருக்காங்க பத்தியா. ஆடியன்ஸ்லாம் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறோம். நான் நமக்கு கிடையாதா? கைஸ், நாங்கள் இந்த டூம் டெம்பேருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வரைக்குமே எந்த விதமான ஆக்டிவிட்டின்னு தெரியல. நார்மலாக இங்கே உள்ளே வரும்போதே வரவேற்பாங்க இங்கே இருக்க ஜின்கள், பேய்கள்லாம். தெரியல, ஆப்போசிட்டா இருக்கு. வழக்கமா ஒரு முறை பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். அதுக்கு இல்லை, இவன் எதுவுமே இல்லாமல் வரமாட்டான். இவ்வளோ தூரம் இங்கே பர்பஸாக கூட்டத்துக்கான ஏதாவது ஒன்று நடந்து இருக்கு சொல்லுமா என்றான் பத்தியா. நம்மகிட்ட சொல்லாமல் இருந்தால் தான் சஸ்பென்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் நாங்கள் உள்ள வருவோம். அதான் உண்மையான காரணம். அப்படி சொல்லு. சுற்றி முற்றி பாரு. பாகுன்னாரா? பாகு அது எப்படின்னு கேட்டேன். அப்பயாவது ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அந்த பாரு, எல்லாம் ஒன்றும் இருக்கானோ ஏதோ அசைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. பார்த்தேன், ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு வித்தியாசமா. ஆனால் ஏதோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கியா? ஏதோ ஏதோ ஒரு பெரிய பொருளை உருட்டுற மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. ஓடிச்சாங்க, நான் பார்த்தேன். என்னதுடா? எங்க? கைஸ், 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரே சின்ன சத்தம் கூட எங்களால் இந்த இடத்துல கேட்க முடியல. சொல்லும் போது ஏதோ சத்தம் கேட்குது. எந்த சத்தமே வரல இப்போ வரைக்கும். எந்த விதமான ஆக்டிவிட்டியும் தெரில. பட் நைட் விஷன் கேமரா வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ பயாச, நீ என்ன நினைக்கிற? அதாவது ஜின்னு வந்து ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கவேன், கடைசி வரைக்கும் மறக்காது. கண்டிப்பாக இவனை நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நான் ஒரு வாட்டி தான் இங்கே வந்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த 2-3 டைமும் சரத் தான் இதுக்கு மெயின் காரணங்கிறது அதுக்கு நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அவங்க எல்லாரையும் கூட்டு வர்றதே அவன் தாங்கிறது நல்லா தெரியும்.
லாஸ்ட் டைம் சும்மா இதுவாச்சு, பயங்கரமாக சம்பவத்தை பண்ணிட்டு போனோம். இதோ ஓடுறான் படிவேன். நான் செகண்டரி தான், ப்ரைமரி நீங்கள் 3 பேர் தான். அது ஐயோ ரொம்ப முக்கியமானது சரத்து தான். உண்மையை சொல்லணும்னா எனக்கே இந்த இடம் ஸ்டார்டிங்கில் உள்ளே வரும்போது ரொம்ப வித்தியாசமாக தான் ஃபீல் ஆகுது. நார்மலாக இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சைலன்ஸ், அமைதியாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு பதட்டமே இருக்குது. என்னடா இதுக்கு பின்னாடி வளர்ச்சி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. நம்ம காலடி அடுத்து உள்ளே வச்சாலே நீங்கள் தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடும் எல்லாமே. ஆமாம் ராகுல, இன்னத்துக்கு தான் இந்த இடமே ஒரு மாதிரி. நான் ஸ்டார்டிங் கவனிக்கிறேன். ரெக்கார்ட் போட்டேன் நான். வித்தியாசமான புரிய ஒரு நிமிஷம். அதோடைய ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுது. ఇక్కడ ఉన్నారా మీరు? என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் தான் அந்த குழந்தையும் அம்மாவையும் காப்பாத்தினேன். నన్ను గుర్తు పెట్టుకొని ఉండారా మీరు? என் மேல நீங்க ரொம்ப கோபமா இருக்கிறதாவும் என்ன பழி வாங்க துடிக்கிறதாவும் சொன்னாங்க நிறைய பேரு. இப்ப நானே உங்களை தேடி வந்திருக்கேன். ஏன் எங்க முன்னாடி வர மாட்டீங்க? நாங்க தைரியமா வந்திருக்கோம், மறுபடியும் உங்களை பார்க்கணும், இல்ல உங்களை அழிக்கணும்னு வந்திருக்கோம். நீயா நானான்னு பார்க்கலாம். முன்னாடி వా. మా ముందుకు వచ్చి నిలియండి, మీతో మాట్లాడాలి. వస్తారా? கேமரா அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணு. நான் டார்ச் அடிங்க மேலே வச்சு போகலாமா? அந்த போச்சுண்ணா. தெரியுதா? நல்லாவே தெரியும். அப்படியே மறைஞ்சிச்சுண்ணா. அப்படியே மறைஞ்சா நான் பார்த்தேன். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தானே? அங்கே பார்த்தீங்களா? நீ பார்த்தீங்களா? அங்கேருந்து நேராக உன்னை தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ராகுல் அப்ப நீயா? நான் கிடையாது. ரான்னு சொல்றியாது? ராணா வான்னு அர்த்தம். வான்னு சொல்லிட்டு அது முன்னாடி போகுது. அப்போ போ பின்னாடி தனியா. அது என்னைய பார்த்து சொல்ல, உன்னை பார்த்து தான் சொல்லிச்சு. நீ தான் பேசுன. நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். நீ இருக்கிறதா நாங்கள் 3 பேருமே இருக்கிறோம். அவ்வளோதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை, அவ்வளோதான் லைஃபு. போகலாம் வா. கேமரா கூட அப்போ தான் எனக்கு அந்த கம்பீரம் வருது. இது இந்த ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேயை வந்து ஒரு கிரியேச்சர் மாதிரி ஒரு மிருகங்களுடைய உருவத்தை எடுக்கும் பார்த்தியா? மேபி இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சத்தத்தை கேட்டியா? வித்தியாசமாக இருக்குது பாரு. ஏன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் வரையெல்லாம் பண்ணுறோம். ஆடு இப்படியா கத்துறோம்? உடஞ்சிருக்குடா ஃபுல்லா. கைஸ், நாங்கள் லாஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறையவே வித்தியாசத்தை எங்களால் பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த காலேஜே அழிஞ்சிடும் போல. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு இந்த இடம். வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா. அங்க போவாதியா? யாரையோ போட்டு உடம்ப போட்டு எரிக்கிற மாதிரி இருந்தா, எதையோ போட்டு எரிக்கிற மாட்டேங்கிட்டியா? சேக்கு 2 நாள் பார்த்தா நீ ரொம்ப ஜெய்சாண்டிக்கா தெரியுற, சரத் ரொம்ப சின்னதாக தெரியும். சின்ன வித்தியாசமா இருக்கு. ஆமா, வா வா வா, மேலே போகலாம். வாயா, மேலே போகலாம். வா, கண்டுக்காத. வஸ்தானோ வரேன், உங்களை தேடி தான் வரேன். நாங்க இல்லை. உங்களை ஒரு முறையாச்சும் கிட்டக்க க்ளோஸ்ல பார்க்கணும்னு தான் ரொம்ப ఆశపడుறாங்க పల వర్షమా. మిమ్మల్ని నేను దగ్గర చూడాలి. మిమ్మల్ని చూసి భయం లేదు మాకు.
உங்களை பார்த்தா துளி கூட எங்களுக்கு பயம் இல்லை, தாராளமா நீங்க முன்னாடி வரலாம். நோட் பண்ணியா லாஸ்ட் டைம் அங்கே ஆன்மா இது ஒரு எடுத்தான் பார்த்தியா, அது இந்த ஃப்ளோர் தான். சரியா போச்சு. ரிச்சுவல் பண்ணதும் இங்கே கனெக்ட் இருக்கு ஏதோ. சரி எங்கடா சத்தம் வருது? ஏதோ அறிகுறி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். பையன் நீ என்ன நினைக்கிற? உங்களுடைய அந்த ஆத்மசக்திக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆகுதுன்னா ஆத்மசக்திக்கா சும்மா இருக்கிறத ட்ரிகர் பண்ணி விட்டோம். அது ஒரு காட்டு ஒன்றுமே பண்ணிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ண நம்ம பாட்டு உட்காந்துருந்தோம். நாம ஒன்றும் பண்ணல. அவன் தான் போன ஜென்மத்தில் பண்ண மாதிரி நல்லது தானே பண்ணான் அவன். நல்லது பண்ணது பிடிக்கலையோ அதோட. வா வா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். நான் டிவி ஆடுறதுனா சொல்லுங்கள். வேற என்ன நாங்கள் பண்ணுறது, அதுதானே வந்திருக்கோம். ஏய் அங்கடி காச்சு வைக்கிற மாதிரில கத்துட்டுங்களா? அது நம்ம மண்டைக்கு தான் ஏன் பண்ணியிருக்கேன். கொடி தப்பிச்சு. சவுண்டு கேட்குது. நெக்ஸ்ட் டைம் மிஸ் ஆகாது. எங்கிட்ட இருந்தா வந்துச்சு? இந்த பக்கத்துல இருந்தா? ஆமா. வா டைம் இல்லை, நம்ம வேகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இல்லை லாஸ்ட் டைம் அப்துல் வந்து வீடியோ எடுத்தான்ல இந்த இடத்துல, அவன் தான் எனக்கு சொன்னான். அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கு. பாத்தியா எரிஞ்சு போய் கிடக்குதுயா மூச்சுலாம். நீங்க தான் எங்களை பாக்குறீங்களாப்பா? மீரா நம்ம வச்சோம். சரி மாலை வச்சு. ஐயோ பயப்படாதீங்க, பயத்தை வெளி காட்டாதீங்க. ஏய், நெருப்பு ஒரே இடத்துல இருந்து குபு குபுன்னு எரிய ஆரம்பிக்குது. தரைக்குள்ளார இருந்து வெளியே வருது. கத்தாத கத்தாத. டக்கு முடிச்சு வேகமாவா வேகமாவா. போலீஸ் மிலிட்டரி ட்ரெயினிங் தான் இப்படி ஓடுவாங்க. சுத்து போடுது, வேற எதுவும் இல்லை. பயப்படுறது. எந்த ரூம்கிட்ட போச்சு?
இந்த பக்கம் என்ன வந்துச்சியா பார்க்கல நீ இல்லையே. என்னடா அது? கொஞ்சம் விட்டுருந்தா உன் மேல வந்து உன்னை பொசுக்கி விட்டுருக்கோம். தீக்கி இறையாக்கி என் வாழ்க்கையை முடிச்சு விட்டு போகுதுண்ணா. ஏதோ மாதிரி தெரியாது ஊர்ல வந்து வீட்டுக்கு கொல்லி கூட பிரச்சனை ஆகும். ஏதாச்சும் பண்றீங்கன்றா போறாங்க பைத்தியம். என்ன பேசி நீ அமைதியா இருக்கியா? பாரு அங்கிருந்து எது கூப்பிட்டு வந்தோம்னா பார்த்து சைலண்டா இருக்கா. துணிக்கடை ரெடிமேட் பொம்மை மாதிரி நிக்கிற பையா நீ. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அவன் இது உடம்பு பொசுங்கி இருக்கும். ஏதாச்சும் சொல்லு, ஏதாச்சும் ஒரு பண்ணலாம். எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. சைலண்டா இருக்காருண்ணா. தொடர்பு இருக்கான்னா நானே இன்னும் அந்த பாத்துல இருந்து வெளியே வரலடா. ஏன்டா போட்டு இது பண்றீங்க? முத கொண்டு நம்ம மொத்தமா சமாதியாக்க பாக்குறதுன்னு நினைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. சொல்லு நீ. இங்க இருந்து அது அங்க ஓடிடுச்சு. சவுத்துல பாரு, சிவரு எரிஞ்சிருக்குல்ல. பக்கத்துல போகாத ராகுல். இல்ல இங்க இருக்கிறது வந்து நார்மலாவே ஆக்ரோஷமான ஜின்னு. இப்போ வந்து அதுகிட்ட இருக்க ஒரு விஷயத்த வந்து அது தொலைச்சிருக்கு அப்படின்ற போது அது எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கும். அது தொலைச்சிச்சுன்னா இப்போ அது நாம ஒன்றும் பண்ண முடியும். அதான் அஸ்தி நான் எடுத்துட்டு போயிட்டோம்ல. அது பண்ண வேண்டிய கட்டாயம் நம்ம வேணுமா பண்ணோம். அது செவுத்துல தீசக்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது நீங்க பண்ணீங்க. அது நாம என்ன பண்ண முடியும்? எத்தனை வாட்டி எரிச்சாலும் திரும்ப திரும்ப வருது. பச்சை செடி இங்க பாருங்க. ஒரு பச்சை செடி எரிதா என்ன அர்த்தம் தெரியுமா? பச்சை செடி எரிதா என்ன அர்த்தம் தெரியுமா? பச்சை செடி எரியுதுன்னா மொத்தமா எரிய போகுதுன்னு அர்த்தம். பச்சை கலர்ல எரியுதுன்னா அதான் அர்த்தம். புரியலையா? விளையாட்டு வினையாகும், எல்லாமே பிரச்சனையாகும். லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு சொல்றேன் நான். விளையாட்டு காட்டுதியா ஃபயர்ஸ் நம்ம கிட்ட. அது வந்து தந்திரத்தால் அடிக்குது. நம்ம அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம். இங்கே பொதுவாக ஏதாவது குரான் வசனத்தை சொன்னால் அது ஒரேடியாக போயிடும். ஆனால் இப்போதைக்கு வந்து அது பக்கத்தில் வரல, தள்ளி தான் நிற்கிது. அங்கே பாரு போதே. லைட் ஆஃப் பண்ணால் வருது ஃபயர்ஸ். நம்ம நைட் விஷயம் மூவ் பண்ணலாமா? அப்படியே வா, கிட்ட போகலாம். சரத்து, உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சின்னா சொல்லு. அப்படிங்கிற தெளிவில் சொல்லி போகிறேன். మీకేం కావాలా? మీకేమన్నా కావాలంటే మా ముందుకు వచ్చి చెప్పండి. பெல்ட் அடிச்சு ஒருத்தனாது. இது ஆக்ஷனே சரியில்லடா. இது எனக்கு ரொம்ப தப்பான ஆளோட கேம் ஆடுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்ஷனே மொத்தமா ஒட்டி கூட்டுச்சுன்னா பிரச்சனை ஆகும். அங்கே வர ஃபயர் அங்கே போடுறா. அது இன்னமும் எரிஞ்சிட்டே தான் இருக்கு. ஆமா. அந்த நெருப்புக்கு வந்து ஒரு உயிர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணா. அந்த நெருப்பு வந்து أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا. பார்த்து நீங்க உஷாரு, கொஞ்சம் கேப் விட்டே வாங்க. ஃபயர் ஆகுது அங்கே உஷாரு. ஓடாத பிரச்சனை.
ஜன்னல் வந்து நிக்காத. ஏய் பேனிக் ஆவானா? அது எங்கேயோ கூட்டு போக போகுது நம்மள அந்த இடத்துக்கு. சொர்க்குலகம் கூட்டு போக பாக்குதுன்னா சொர்க்குலகம். அப்படியே இருந்துச்சு. நின்று 90 டிகிரில நின்று தம்மு கேளுச்சு அவர் கேளு. அவர் கேளுங்க. பார்த்தேன் நான் கூட அவனை கேட்டாதான் நான் மச்சான் உன் பின்னாடி ஓடுறாது வா இங்கதான் ஷார்ட் விட்டுருக்கல. ரான் கூப்பிடுற மாதிரி இருக்கா பாடுறா. அந்த நோக்கம் வேற ஏதோ கன்ஃபார்ம்னா எனக்கு என்னன்னே புரியல. இந்த கேமரால எப்பெல்லாம் அந்த ஜின்னுக்கு நான் ஃபோக்கஸ் வைக்கிறேனோ அப்பெல்லாம் பெட்டர் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா. எப்பவுமே இந்த மாதிரி ஆகாது. ஓரளவுக்கு இதை கேப்சர் பண்ணிட்டேன். சூப்பர்ண்ணா ஃபேஸ்னா. என்னோட கேஸ் கரெக்ட்னா நான் லாஸ்ட் அஸ்தி எடுத்தல மேல இருக்க ஒரு பாத்ரூம். அந்த இடத்துக்கு தான் நம்ம வர வைக்குதோ. ஓ மை காட் என் கேஸ் கரெக்ட் ஆயிடுச்சு. நான் நினைச்ச மாதிரியே கக்கூஸ்ல தான் எடுத்து வந்து வச்சிருக்கானுங்க. அவனுங்க தெரியா பசங்களே, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. அது எவன் பண்ணியிருந்தாலும் செத்து போயிடுவீங்கடா. Oh my God! ஐயோ! கைஸ் நம்ம வெளியே எடுத்துட்டு போயிட்டு அதை பார்க்கலாம். இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பலாம். கைஸ் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு நான் இங்கிருந்து உடனே கிளம்புறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வெளியே போய் நின்றுட்டு எடுக்கிறப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக வந்துச்சு சவுண்டு.